கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாகவே அப்பாவை பற்றி பேசினா எல்லா பிள்ளைங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம எல்லாம் நன்மை செஞ்சாலும் அது எல்லா தகப்பனாலும் சொல்லி காட்டவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க ஜாஸ்தி. அதனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, இந்த தந்தையர் தினத்தை கொண்டாடுவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொண்டாட்டத்தில் ஒரு தந்தையாக இந்த கொண்டாட்டத்தில் ஒரு தந்தையின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தந்த தருணத்திற்காக மிக்க நன்றி. அதாவது நல்ல திருமண வாழ்க்கையை தந்து 3 குழந்தைகளுக்கு தந்தையாக என்னை உருவாக்கிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியவைகளை பூரணமாய் செய்வதற்கு தேவன் என்னை வழிநடத்தினார். என் பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்ப்பதற்கும் தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய வாழ்நாட்களில் நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். நம்ம சர்ச்சுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஜெப வாழ்க்கையை தந்தார். என் பிள்ளைகளை பக்தியில் வளர்க்க கிருபை செய்தார். என் பிள்ளைகளுக்கு என் தேவையான அனைத்து பூர்த்தி செய்யும் அதுக்குண்டான வருமானத்தை கொடுத்து தந்தார். ஒவ்வொரு நாளும் என்ன தேவை என்றாலும் தேவனிடத்தில் நான் கேட்பேன். அது முழுமையாக சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லாமே செய்து வருகிறார். அதே மாதிரி என்னுடைய 2 பிள்ளைங்களுக்கும் நல்ல திருமண வாழ்வுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லபடியாக அவங்களுக்கு வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது அம்மாவின் அன்பு என்பது அலைகடல் போல வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போல வெளியே தெரியாது. அதாவது பிள்ளைகளுக்கு நம்ம சரியான நேரத்தில் திருமணம் பண்ணி வைக்கணும். அதாவது நம்ம சொந்தக்காரங்களை எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு நம்மளுக்கு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அத்தை, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கும் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தைகளுக்கு இவ்வளோ இந்த சொந்தங்கள் எல்லாம் இருக்குமான்னு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு சிலவங்க எல்லாருமே ஒரு பிள்ளையோடு இருந்துக்கிடுறாங்க. அவங்களுக்கு மற்ற சொந்தங்களே இல்லாமல் போயிடும். அதனால் நமக்கு அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் 2 பிள்ளைகளாவது ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். அதே போல் நான் என் மகிட்ட தான் கேட்டேன், எம்மா நான் என்னத்தை பேச அப்படின்னு. அது நான் அதாவது என்ன பேசுகிறேன் அவங்களும் நிறையா சொல்லியிருந்தா, அப்போ நீங்கள் எங்களை இப்படிலாம் வழி நடத்திருக்கீங்க, நல்லபடியாக எங்களை நான் 7ஆம் கிளாஸ் கூட நான் முழுசாக முடிக்கல. ஆனால் என் பிள்ளைங்களை MBA பட்டாதாரிகள் 3 பிள்ளைங்களும் MBA பட்டாதாரிகள் ஆக்கிறதுக்கு அந்த பெரிய கிருபையை தந்திருக்கிறார். அதுக்காக மிக்க நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். அதை கடைசியில் ஒரு அப்பாவை பற்றி, அப்பா என்பவர் எப்படி அளத்தெரியாதவன் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவன், அன்பில்லாதவன் அல்ல, அன்பை மனதிலே வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவன், பணம் தேடுபவன் அல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவன், சிரிக்க தெரியாதவன் அல்ல, சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன், கரடு முரடானவன் அல்ல, நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு வருந்துவோனே அப்பா என்பவன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.